ஹாய் ஆல். இது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு லஞ்ச் விலாகு. என்ன லஞ்ச் பண்ண போகிறேன், அது எவ்வளோ நேரத்தில் 1 ஹவரில் செஞ்சு முடிக்க போகிறேன். அதை வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் மினி விலாக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாள் என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிற விலாகும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து 12:20க்கு தான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ணல. அரிசி ஊற வச்சுருந்தேன், பருப்பு ஊற வச்சுருந்தேன். வேறு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. 1 ஹவருக்குள்ளே நம்ம சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல், பாயாசம், அப்பளம் இதான் பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். சமைக்கிறது வந்து இந்த இன்னும் கூட 2-3 காய் சேர்த்து வைக்கலாம். நான் வந்து காலையில் கோயிலுக்கு போகலாங்கிற ஒரு கோபத்தில் போதும் இது போதும்னு சொல்லி முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நாளே அவ்வளோ வேலையும் பார்த்து வச்சுட்டு நாளே நான் சொல்லவும் செஞ்சேன், நாளைக்கு கோயிலுக்கு போகலாம், காலையில் சீக்கிரமாக போயிடலான்னு. அவங்க காலையிலே கிரிக்கெட் விளாட போயிட்டாங்க. போயிட்டு வந்ததே 8 மணி. 8 மணிக்கு அப்புறம் வெயிலும் ஆகிடும், குழந்தைங்கள அழைச்சிட்டு கோயிலுக்கும் போக முடியாது. இன்னொன்று க்ரௌடாகவும் இருக்கும் கோவில். பசங்களை வச்சுட்டு அங்கே சமாளிக்க முடியாது. அதனால் நான் போய் காயும் எதுவுமே வாங்கலையா, அதனால் 2 காய் போதும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். 2 காய். பாயாசம் மட்டும் செஞ்சுக்கலாம். வடை அடிக்கடி செய்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டான் பையன், அதனால் வடை செய்யலை. சாம்பார், 2 காய், அப்பளம், பாயாசம். நல்லாவே சூப்பராகவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நான். வாழைக்காய் வறுவல் வந்து என் பையன் பொரித்து வச்சோன்னே சாப்பாட்டுக்கு இல்லாமல் வெறுவாயிலே சாப்பிட்டான். இது என்னோடய 2வது விலாகாக வரும். 2வதாக ஆல்ரெடி நான் ஒரு விலாகு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், ஃப்ரிட்ஜ் டூருன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நானே டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் லைட்டிங் இருட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. எங்கேயோ என்னென்ன கேமராவோ வச்சு எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம இன்னும் இந்த ஃபோன்லேயே எடுத்து அது நல்லாவே இல்லை, குவாலிட்டி பார்ப்பாங்களானே தெரில. பார்க்குற 10 பேரும் பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரில. அதனால் போடலை, அதை டெலீட் பண்ணிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, அது நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். சில பேர் மிக்ஸி வந்து க்ளீனாக இல்லை, அந்த புல்லட் ஜார் வந்து போட்டு காமிச்சிருந்தேன். எப்போவுமே எல்லார் வீட்லேயும் மிக்ஸி வந்து க்ளீனாக இருக்காது. நானும் க்ளீன் பண்ணி தான் அடிக்கடி வச்சுருப்பேன். ஏதோ போட்டு தெரிச்சிருச்சு போல் அப்படின்றது. நான் இப்போ புதுசாக நான் வீடியோ எடுக்கிறேன்ல, அதனால் ஒரு அவசரம், எதை எப்படி பண்ணணும்னு தெரில. இதே நல்ல பழகின யூடியூபராக இருந்தால் அதை நல்லா தொடச்சி அப்படி தான் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் தெரியல. நான் வந்து அதை அவங்க கொடுத்துட்டு போன கையோடு அப்படியே எடுத்து அப்படியே அதை கழுவி கூட சும்மா தண்ணியில் கழுவி அதை ஓட்டி காமிச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கற்றுக்கணும் போல். நானும் எப்படி நம்ம வீட்டில் எப்போவும் எப்படி இருக்கோ அப்படி இல்லாமல் எப்படி காட்டணும் வீடியோவில் அப்படின்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் அதை நான் கற்றுப்பேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் இன்றைக்கி. எல்லோரும் சாப்பிட வாங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்.